வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மில்க் பவுடர், 1 கப் சுகர், 2 கப் தண்ணீர், 4-5 ஏலக்காய், 4 டீஸ்பூன் மைதா, 1/4 கப் மில்க், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட் சர்க்கரை பாகு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் தண்ணீர் ஆட் பண்ணுறோம். இது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7-8 நிமிஷம் வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ஏலக்காயை ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். அது கூட 4 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறோம். ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது. மாவை லைட்டாக பிசைஞ்சால் போதும். ரொம்ப நேரம் பிசைஞ்சிங்கன்னா குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு குட்டி குட்டி பாலாக செப்பரேட் பண்ணலாம். கொஞ்சம் மாவு எடுத்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சு வச்சுருக்கேன். இப்போ 8 உருண்டையாக பிரித்து வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் சூடானதும் அதில் நம்ம உருட்டி வச்சுருந்த பால்ஸை ஆட் பண்ணுறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஏன்னா இந்த குலாப் ஜாமுனை நம்ம மில்க் பவுடரால் பண்ணுறோம். மில்க் பவுடரால் பண்ணக்கூடிய குலாப் ஜாமுன் ஈஸியாக குக் ஆயிரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். கரண்டி வச்சு மாற்றி போடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வார்மாக இருக்கக்கூடிய சர்க்கரை பாகில் ஒவ்வொரு பால்ஸை ஆட் பண்ணுறோம். 1-2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் வெசல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ஜாமுன்ஸை
அரேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாகு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான மில்க் பவுடர் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.